வைபவ் சூரியவம்சியால நான் மட்டும் தான் அவமானப்பட்டேன் இல்ல நீங்களும் அவமானப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சாகணும். முதல் மேட்ச் பாலே 6 அடிச்சு அவருடைய கெரியர் ஸ்டார்ட் பண்றாரு. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா அப்பா அம்மாலாம் வந்து நம்மள பார்த்துட்டு வயசு பையன் 1 கோடி ரூபாய்க்கு ஆக்ஷன்ல போயிருக்கிறான். இந்த பானிபூரி வித்த பையன் அவன் 18 கோடி ரூபாய்க்கு போயிருக்கிறான். நீங்க 25 வருஷமா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிற, அப்படி என்னடா கிழிச்சிங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனா நான் ஓடுற மாதிரி இல்ல. ஏன்னா நான் சின்ன வயசுல பேட் எடுத்து கிரவுண்டுக்கு போனா டெண்டுல்கராக போறேன், விளையாண்டு என்ன புடுங்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு துரத்தி விட்டுருவாங்க. அது எப்பதான் வருவாங்க, மண்டை வெயில ஃபீல்டிங் எல்லாம் பண்ணி பேட்டிங் பிடிக்கிறப்ப துரத்தி விடுவாங்க. அது இப்ப மாதிரி 6 ஓவர் 8 ஓவர்லாம் கிடையாது, அவுட் ஆறு வரைக்கும் விளையாடணும். அதை நினைச்சு பாருங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபீல்டிங் பண்ணி பேட்டிங் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நிக்கிறப்ப வந்து கெட்ட வாட்டில திட்டி குச்சியில விளக்கமாறு அடிச்சு வீட்டுக்கு துரத்தி விட்டு இப்ப வந்து இந்த பையன்லாம் இப்படி பண்றான், அவன் அப்படி விளையாடுறான்னு சொல்றாங்க. ரப்பர் பால் வாங்க கூட காசு இல்ல, பிளாஸ்டிக் பால் விளையாண்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பெப்சி பால் இருக்கிற மாதிரிலாம் இப்ப பேட்லாம் கண்ணில் பார்த்ததே கிடையாது. எதில் ஆரம்பிச்சுமா, தென்னை மரத்துல இருந்து வர அரக்காமட்டியை வெட்டி அதுல பேட்டிங் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு பெரிய பெரிய ஃபேக்டரிலாம் அந்த மரத்தை எழுதிடுவாங்க. அங்கிருந்து ஏதோ ஒரு பேட் மாதிரி ரீப்பரை அப்படியே டியூப் சுத்தி எடுத்துட்டு வந்து அதை விளையாட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேட் எல்லாம் கண்ணில் பார்த்தோம். இப்போ இருக்கிற மாதிரி அப்ப நெட்ஸ் பாலு பேட்டு சப்போர்ட் பண்ண ஆளுங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேயர்ஸ் நேரத்துக்கு வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் எதுவும் தெரியாம வந்துட்டு நம்மள வந்து திட்டுறதெல்லாம் வந்து 90s கிட்ஸ் நம்மள பாவம் இல்ல.